சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிறதுனால மூளை ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. மனசோர்வு ஏற்படுது, மறதி ஏற்படுறது, அப்புறம் கவனக்குறைவு அதிகமா இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்ன்ற தூண்டுதல் ஏற்படுதோ அப்போ இனிப்புக்கு பதிலாக பழங்களோ, அதிகமான சர்க்கரை எடுத்துக்கிறதுனால உடம்புல அழற்சி அதிகமாகும். இதனால முதுகு வலி, கால் வலி, மூட்டு வலி அதிகமாகும். பல் சொத்தை, வாய் துர்நாற்றம் வரத்துக்கு சர்க்கரை அதிகமா பங்கு வகிக்குது. அதிக சர்க்கரை கல்லீரல் கொழுப்பை சேர்த்துங்க. இததான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். அதுக்காக அதை முழுசா விட்டணும்னு இல்ல, மாற்று வழி தெரிஞ்சா போதும். யோகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பேச போறோம். என்ன டாபிக்னா, நம்ம தினசரி எடுத்துக்கிற ஒரு பொருள், எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பொருள் தான். அந்த பொருள் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல சின்ன சின்ன சேதம் தினசரி நடந்துகிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த பொருள் அதிகமா எடுத்துக்கிறதுனால நம்ம மூளை சேதம் அடையுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இதனால மூளை மட்டும் இல்லாம இதயம், நம்மளோட மூட்டு, பற்கள், ஏன் தோல் கூட பாதிப்படையுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில சர்க்கரை எடுத்துக்கிறதுனால எந்த மாதிரியான சேதங்கள் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் உடம்புக்கும் விளைவிக்குதுன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டீ, காஃபி, இனிப்புகள், பேக்கரி உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் சாப்பிட்றப்போ நமக்கு சந்தோஷம் தர மாதிரி தான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகள் என்னென்ன சேதம் அடையுதுன்றத பார்க்கறதோட மட்டும் இல்லாம அதுக்கு மாற்று வழிகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிறதுனால மூளை ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. மனசோர்வு ஏற்படுது, மறதி ஏற்படுறது, அப்புறம் கவனக்குறைவு அதிகமா இருக்கும். நம்ம மூளை சர்க்கரைக்கு அடிமையாகிறது மட்டும் இல்லாம மீண்டும் மீண்டும் அதை சாப்பிட சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. அந்த மாற்று வழி என்னன்னா, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நம்ம நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், குறைந்த அளவுல தேன் சேர்த்துக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணுன்ற தூண்டுதல் ஏற்படுதோ அப்போ இனிப்புக்கு பதிலாக பழங்களோ இல்ல பேரிச்சம்பழமோ சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும். அதனால இதய நோய், ஹை பிபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரத்த நாளங்கள்ல கூட அடைப்பு உருவாகலாம். இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு சுகர் கிரேவிங் ஏற்படுதோ அப்போ வால்நட், நிலக்கடலை, முந்திரி, இந்த மாதிரியான நல்ல கொழுப்பு இதயத்தை பாதுகாக்கும். அதிகமான சர்க்கரை எடுத்துக்கிறதுனால உடம்புல அழற்சி அதிகமாகும். இதனால முதுகு வலி, கால் வலி, மூட்டு வலி அதிகமாகும். சுக்கு, மிளகு, மஞ்சள், இது மூணையும் தினசரி உணவுல எடுத்துக்கிறதுனால அழற்சி குறையும். சர்க்கரை பாக்டீரியாக்களுக்கு உணவு. அதனால தான் பல் சொத்தை, வாய் துர்நாற்றம் வரத்துக்கு சர்க்கரை அதிகமா பங்கு வகிக்குது. நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வாய் கொப்பளிக்கிறதோடு மட்டும் இல்லாம வெற்றிலை போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிராம்பு வாயில போட்டு மெல்லலாம். சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிறதுனால முகப்பரு, சுருக்கம் மட்டும் இல்லாம தோலை வயதானதாகவும் காட்டும். இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. நெல்லிக்காய் சாறு, எலும்பிச்சை பழச்சாறு, அது மட்டும் இல்லாம போதுமான அளவு தண்ணீர் தினமும் எடுத்துக்கிறதுனால தோல் உள்ளிருந்து பிரகாசிக்கும். அதிக சர்க்கரை கல்லீரல் கொழுப்பை சேர்த்துங்க. இததான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். கல்லீரலை சுத்தம் செய்ய வில்வம், நன்னாரி, பீட்ரூட், இவ மூன்றையும் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்க உணவோட உட்கொள்றதுனால நன்மைகள் ஏற்படும். அகப்பை, அகப்பைனா பான்கிரியாஸ். பான்கிரியாஸோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கிறது. நம்ம சர்க்கரை தினசரி அதிகமா எடுத்துக்கிறதுனால இன்சுலின் ஸ்பைக் அதிகமா இருக்கும். இன்சுலின் அதிகமா கொடுக்கறதுக்காக அகப்பை அதிகமா வேலை செய்யுது. அதனாலதான் டைப் 2 டயபெட்டிஸ் வருது. காலையில எழுந்தவுடன் வெந்தய நீர் குடிக்கலாம், லவங்கப்பட்டை டீ வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார் சத்து அதிகமா இருக்க உணவுகளை எடுத்துக்கலாம். இது அகப்பையோட மட்டும் இல்லாம நம்ம சிறுநீரகத்துக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்கலாம். அதிக சர்க்கரை சிறுநீரகத்தை பலவீனப்படுத்துது. இதுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னா, போதுமான தண்ணீர் எடுத்துக்கிறது, அதே மாதிரி உணவுல உப்பு குறைச்சி எடுத்துக்கிறது, சர்க்கரை பண்டங்களையும் கம்மியா எடுத்துக்கிறது. சர்க்கரை ஒரே நாள்ல நோயாகிறது கிடையாது. தினமும் சின்ன சின்ன அளவுல எடுத்துக்கிறது தான் நம்ம உடம்புல சேதத்தை கொண்டு வருது. அதுக்காக அதை முழுசா விட்டணும்னு இல்ல, மாற்று வழி தெரிஞ்சா போதும். இந்த வீடியோ உங்க குடும்பத்தினருக்கும் உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா பகிர்ந்துக்கணும். இது மாதிரி ஹெல்த் அண்ட் அவேர்னஸ் வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.